கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இந்த மனுஷனால் சொல்ல முடியுமான்னா கட்டாயம் முடியாது. இன்றைக்கி சொல்கிற மனுஷன், நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிற மனுஷன் ஒரே வினாடியில் தலைகீழாய் மாறிவிடுவாங்க. ஆனால் தேவன் மாறுகிறவர் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதே இல்லை, மாறுவதே இல்லை. சங்கீதம் 138:8 வாஸ்து பாருங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பா. எதெல்லாம் முடியாமல் இருக்குதோ அதெல்லாம் முடிய போகுது. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. எல்லா பிரச்சனைகளும் முடிய போகுது, எல்லா பாடுகளும் முடிய போகுது, எல்லா உபத்திரவங்கள் முடிய போகுது, நிந்தைகள் அவமானங்கள் அத்தனையும் முடிய போகிறது. காரணம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிக்கிற தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம நினைப்போம்ல, இந்த காரியத்தை எனக்காக யார் செய்கிறதுக்கு இருக்கிறா? நீங்கள் உலகத்தில் தேடினீங்கன்னா, மனுஷங்களை எதிர்பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு யாருமே இல்லை, ஆண்டவரே உங்களை தவிர யாருமே இல்லை, எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிங்கப்பான்னு சொல்லி பாருங்கள், நிச்சயமாய் முடிப்பா. வேதாகமத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. யோசேப்பு சொப்பனங்களை காண்கிறான். அந்த சொப்பனங்களை போய் தன்னுடைய அண்ணன்மார்கிட்ட போய் சொல்கிறான். ஆதியாகமம் 37:19-20 வசனத்தில் அண்ணன்மார் சொல்கிறாங்க, சொப்பனக்காரன் வாரான், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்க்கலாம். இந்த அவனை கொன்று இருக்கிற குழிகளில் ஒன்றை தூக்கி போட்டுட்டு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். அவன் சொப்பனம் எப்படி முடியும் பார்க்கலாம். இந்த சொப்பனெல்லாம் முடியாது, நடக்காது. ஆனால் தேவன் செய்து முடித்தா. ஆதியாகமம் 50:20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, யார் யாரெல்லாம் யோசேப்புக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அத்தனை பேர் யோசேப்புக்கு முன்பாக வந்து முழங்கால் படிடுறாங்க. அவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கிறான். யோசேப்புன்னு தெரியாமலே அப்படி பயந்து நடுங்குறாங்க. யோசேப்புக்கு அப்போதான் தெரியுது, இது அண்ணமா சொல்கிறான். ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க, ஆனால் இப்போ அதை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினா. எனக்காக என் தேவன் யாவையும் செய்து முடித்தா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்காக உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையோ? ஒரு தம்பி சொன்னாங்க, அண்ணே நான் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சொந்தக்காரங்க நண்பர்கள் யாருமே இல்லை, யாராவது கொஞ்சம் உதவி செய்தாங்கன்னா என் வாழ்க்கையில் நான் முன்னேறிடுவேன். நான் சொன்னேன், இன்றைக்கி எந்த மனுஷனாலும் முடியாது, ஆனால் ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவரை போ, ஆண்டவருடைய சமூகத்தில் போ, கர்த்தர் ஜெபம் பண்ணு. அதே மாதிரி அந்த தம்பி சொன்னான், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தா. நினச்ச ஒவ்வொரு காரியமும் நடந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச ஒவ்வொரு காரியமும் நடக்கும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. நன்மையும் கிருபை உங்களை நிச்சயமாய் தொடரும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் யாவையும் செய்து முடிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.